3 நாட்கள் ஒரு படம், ஒரு கதைங்க, சின்ன கதைங்க. இடைவேளைக்கு 2 நிமிடத்துக்கு முன்னே எழுந்து விற்பனை ஸ்டாலுக்கு வந்து விட்டேன். அந்த படத்தை பார்ப்பது 5வது தடவை அல்லது 6வது தடவை என்று கணக்க போட்டுபடி நின்ற போது அனைவரும் வெளிவர தொடங்கினார்கள். ஜஸ்ட் எ மினிட். என்னை பற்றி சில வார்த்தைகள். எனக்கு வயது 23. முகம் அழகாக இருக்காது, அதற்காக அசிங்கமாகவும் இருக்காது. நான் வீட்டை விட்டு ஓடி வந்தவன். 2 மணி நேரம்தான் ஆயிற்று. இனி வீட்டுக்கே செல்வதில்லை என்பது தற்போதைய நிலை. நான் 2 வருடமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்ளிகேஷன் எழுதிய ஒரு டஜன் இங்க் பாட்டில் காலி. வேலை கிடைத்த பாடியில்லை. அதற்காக சொந்த பிள்ளை என்று பார்க்காமல் தண்ட சோறு தீவட்டி தடியன் அது இது என்று திட்டினால் கோபம் வராதா? ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரும் வரையில் இந்த வீட்டு பக்கமே தலை காட்டுவதில்லை என்று வந்து விட்டேன். ஹாய் சுரேஷ் என்று ஒரு சோடா புட்டி கண்ணாடி பட்டடை குச்சி சட்டை போட்டு கொண்டு விட்டது போல உடல் தலையில் கருப்பு ஹெல்மெட் வைத்தது போல சீவி இருந்தான். பா என்று தலைக்கீழாக போடப்பட்ட மீசை. ஹலோ வந்து என்று திணறினேன். டா போட்டு பேசுறேனா? ஒருவேளை ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவனா? எனக்கு தான் ஞாபக மருதி ஜாஸ்தியாச்சு. சௌக்கியமா இருக்கீங்களா? நீ எப்படி நல்லா இருக்கியா? உப்பு கோச்சம் கேட்டேன். நேத்து கூட என்ன இங்க எங்கேயோ பார்த்தேனே, கூப்பிடணும்னு நினைச்சேன். எங்க பார்த்தேன்? தலையை சொரிந்தான் அவன். சத்தியமா சொல்றேன், அவன் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அடையாறு பார்த்திருப்பேன். அங்கதானே எங்க வீடு இருக்கு. சீக்கிரம் படம் ஆரம்பித்தால் தேவலாம். கரெக்ட். ஆமாம், இன்னும் பழைய வீட்டில தான் இருப்பீங்களா? பழைய வீடா? எதை சொல்றான்? இல்லை இப்ப மாத்திட்டோம். பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருக்குல்ல, அங்க நேரா போனா வரிசையா 3 சந்து வரும். அதுல ஒரு சந்துல நுழைஞ்சி 4வது வீட்டுல ஆரம்பிச்சா தெரியும். 4வது வீடா? அது யாருடையது? அதான் எங்களுடையது. இவ்வளவு நேரம் இன்டர்வியூ யார்கிட்ட சொன்னார்கள்? சரி, ஒரு நாளைக்கு வர. இந்த படத்தை நான் இதுக்கு முந்தைய 10 தடவை பார்த்துட்டேன். சோ நான் வீட்டுக்கு போறேன். அப்பாடா ஒழிஞ்சா. என்ன முடிக்கிற? நீயும் என்னோட வர? நானா? இன்னொரு நாள் வரேன்னு. நோ 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 நோ, இந்த பாபு அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டான். நீ இப்பவே எங்க வீட்டுக்கு வந்தாகணும். அப்புறமா நான் உன்னை உங்க வீட்டுல டிராப் பண்றேன். 2 விஷயம் புரிஞ்சது. அவன் பேர் பாபு. இவன் கிட்ட காரோ ஸ்கூட்டரோ இருக்கு. அது மிஸ்டர் பாபு, யூ ஆர் மிஸ்டேக்கன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னொரு நாள் வர்றேன். அதுதான் சொல்ல வர. முடியவே முடியாது. இந்த தடவை உன்னை விட போறதில்ல. நான் வரையும் அங்கேயே நின்னாதான் அவனுடைய போகணும். வேகமாக தியேட்டர் விட்டு வெளியே வந்தேன். ஒரு வழியா தப்பிச்சாச்சு. சரியான செமி. ஏறிக்கோ. மறுபடியும் அவனையே விட்டு ஸ்கூட்டர். சட சனியனே, இவ்வளவு நேரம் எப்படி வெளியிலே வந்தான்? போய்த்தான் பார்ப்போமே. ஏறிக்கொண்டேன். 10 நிமிட பிரயாணத்துக்கு பின் திருவள்ளியேணி வழியாக ஸ்கூட்டர் உருண்டு கொண்டிருந்தது. உள்ளே வா. கதவு திறக்கப்பட்டது. திறந்தது ஒரு நைஸ் நைட்டி. பார்வையின் பயணம் பாதி உடலை கடக்கும் முன் அவள் தன் ஹாலை கடந்து விட்டாச்சா. இதிலும் திருஷ்டமா? பட் அந்த அழகு முகத்தை என் இதயம் எக்ஸ்ரே எடுத்தாகிவிட்டது. சோப்பாவில் அமர சொல்லி சைகை காட்டினான் பாபு. அவன் அறைக்குள் நுழைந்தேன். அப்பொழுது ஹாலில் யாரும் இல்லை. வாசலை பார்த்தேன். கதவு திறந்தே இருந்தது. இங்கிருந்து 9 பின் காம்பவுண்டில் கேட்டிற்கு 12 ஆக 20 அடியில் ரோட்டுக்கு வந்து விடலாம். ஓடிவிட்டால் என்ன? அவசரமாக எழுந்தேன். பரவாயில்லை தம்பி, உட்காருங்க. லொக்கு லொக்கு. அறிமுகம். யார் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் தலை? நான் என்ன இவருக்காகவா எழுந்தேன்? கிழவிற்குரிய சர்வ லட்சணமும் இருந்தது. எல்லாம் சொல்றது. முதல்ல உட்காருங்க. லொக்கு லொக்கு. இப்பொழுது லுங்கி பனியனோடு பாபு ஹால் பிரவேசம். அப்பா பாத்தீங்களா, சுரேஷை கண்டுபிடிச்சிட்டானா? அப்படின்னா நான் என்ன காணாம போனவனா? டேய் பாபு, நீ லொக்கு லொக்கு உள்ளே வா. ஏன்? நான் இங்கதான் என் சுரேஷ் கூட தான் இருப்பேன். என்ன பாபு இது அசட ஆட்டம், அம்மாஞ்சி ஆட்டம் நெளியறான். சொன்னா கேளு. உன் ஃப்ரெண்டு தான் உன்னோட 3 நாள் லொக்கு இருக்க போறானே. நீ உள்ள போ. வாட்? நான் இங்கே 3 நாள் இருக்க போறேனா? என் கைகள் பரபரத்தது. என் தலைமுடிகள் பிடித்து கொள்ள வேண்டும் என்று. ஒரு வழியாக பாபு அவுட். அந்த அழகி என் வித் காஃபி. உங்களுக்கு ஒன்றுமே புரியல இல்ல என்று புன்சிரிப்புடன் கிழவர். என்ன கேள்வி? படத்தை கனெக்ஷன் இல்லாம பிட்டா பாக்குற மாதிரி. காஃபி சாப்பிடுங்க. நிச்சயமா பார்த்திருக்க முடியாது. நாங்க மெட்ராஸ் வந்து 15 நாள் தான் ஆகுது. ஒரு நாள் கூட வெளியில போனதில்லை. நான் வெளியூர்ல பார்த்த மாதிரி. அவளும் சோப்பாவில எதிர் சோப்பாவில் அமர்ந்தா.
கிழவர் என்னவோ நான் கதை சொல்வது போல காஃபி குடித்து முடிப்பதற்குள் காத்திருந்தார். நான் முடித்தேன். அவர் ஆரம்பித்தார். பாபு என்னோட ஒரே பையன். அவனுக்கு மென்டல் டிஸார்டர். அவனுக்கு நீங்க அதை சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டேன். இது ஏன் வந்தது, எப்படி வந்தது, யாரால் வந்தது, இந்த 3 கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் உங்க குழப்பம் தீர்ந்துடும். பாபுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் பேர் சுரேஷ். உயிருக்குயிரா பழகினாங்க. ஒரு பாஸ் தட்டு தடுமாறி சுவரில் மாட்டப்பட்டிருந்த ஒரு இளைஞனின் படத்தருகில் சென்றார். இடுப்பில் ஒரு கை, சுவரில் ஒரு கை தொடர்ந்தார். இப்படி இவங்க பழகினப்போ ஒரு நாள் கொஞ்சம் நிறுத்தினார். திரும்பி பார் என்று காத்திருந்தேன். ஆரம்பித்த பாடில்லை. அவரும் பார்த்து அந்த படத்தையே பார்த்து கொண்டு பிளாஷ் பேஸ்களில் சென்றார். அப்பா எழுந்து வந்து உலுக்கினால் அழகி. இதுதான் தம்பி நடந்தது. அடடா முடிச்சுட்டாரு. எனசுக்குள்ளே பேச முடிச்சுட்டாரா? என்னங்க எதுங்க நடந்துச்சு? ஓ நான் இன்னும் சொல்லலையா? 2 பேரும் வெளியில போறப்போ ஒரு கார் ஆக்சிடென்ட்ல சுரேஷ் செத்துட்டான். பக்கத்துல இருந்த பாபு அவனுடைய ரத்தத்தை சிதறிய மூளையும் பார்த்து சுயநினைவு இழந்துட்டான். சுரேஷன் சொல்லி வீட்டுக்கு கூட்டிக்கு வந்துட்டான். ஆனா பாருங்க, நீண்ட நேரம் காணாமல் போன லொக்கு சில நிமிஷத்தில் ஜீரணித்தது. 3 நாள் கழிச்சு விட்டுடுவான். இன்னைக்கு நீங்க மாட்டினீங்க. கதை சொன்ன களைப்பில் சோபாவில் சாய்ந்தார் லொக்கு. உங்க பையன் கதையை கேட்க ரொம்ப பரிதாபமாக இருக்கு. நல்ல டாக்டரிடம் காமிங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா இந்த வீட்டை பயங்கர பிரளயமாய் நடக்கும் என்றார் தாத்தா. இப்ப நான் போகலன்னா எங்க வீட்டுல பிரளயம் நடக்குமே. ஏதோ நான் வீராப்புக்கு வெளியே வந்தா திரும்பி போகாம இருப்பேனா? என்னென்னவோ உளறிட்டேனோ. அப்படியா சங்கதி? தம்பி, உங்களுக்கு வீட்டுல கோபம், எங்களுக்கு நீங்க தேவை. 3 நாள்ல 2மே தீந்துடும். உங்க வீட்டுக்கு 3 நாள் லீவு போடுங்க. ஆமா, எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்களா? கிழவர் பாயிண்டே பிடிச்சிட்டாரு. ஆமா, ஆபீஸ்ல நானும் அச்சாபீஸ்ல ஜெனரல் மேனேஜரா இருக்கேன். ஒரு நாள் லீவு போட்டா 50 ரூபாய் லாஸ். நம்மால முடியாதுப்பா. அட நான் தான் போய் சொல்றேனா? 3 நாளைக்கு மொத்தமா 250 ரூபாய் கொடுத்துட்டா எனக்காக ப்ளீஸ். கெஞ்சுவது யார் தெரியுமா? அழகி. தற்போது வீட்டுக்கு போவதில்லை என்பது எனது சபதம். இப்போதுக்கு தங்குவதற்கு இடம், சாப்பாட்டுக்கு சாப்பாடு, 3 நாளில் 250 ரூபாய். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அழகி. மாடிக்கிற கெஸ்ட் ரூமில் அழைத்துட்டு போமா பாரதி. ஐயா, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ பேர் பாரதி. ரூமை பற்றி ஒரு வரி. சகல வசதிகள் கொண்ட ஒரு கம்பேக்ட் ரூம். அந்த அறையை விட்டு நான் நகரவே கூடாதாம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவானாம். எது கேட்டாலும் தருவானாம். அதாவது சாப்பிடுவதற்கு. ஒரு வேலை இல்லாமல் மெத்தையில் படுத்துக் கொண்டிருக்க 250 ரூபாய். கூப்பிட்டால் ஓடி வர ஒரு பாரதி. என் வாழ்க்கையில் பொற்காலமே அந்த 3 நாட்கள் தான் இருக்க வேண்டும். 2 நாட்கள் விரைவில் சென்று விட்டன. ஆனால் காலையில் அரை மணி நேரம், மாலை அரை மணி நேரம் பாபு வந்து கோமாளி வேலையெல்லாம் செய்வான். பாதி உயிர் போய்விடும். பின்னர் மீதி இருப்பதை வாங்க கிழவர் வந்து விடுவார். புயல் மெதுவாக ஓயும். புயலுக்கு பின் தென்றல் வரும். மணிக்கணக்காய் பேசும். செஸ் விளையாடும், கேரம் விளையாடும், ரம்பி விளையாடும். அட இது என்ன வாழ்க்கை? எனக்கு அழுகு வருகிறது. நாளை மாலைத்தான் இந்த வாழ்க்கையை இழக்கப் போகின்றேன். மாடிப்படி சத்தம். பாரதி வருகின்றாளோ? சுரேஷ், நாளைக்கு நீ போயிடுவே இல்ல? உன் ஞாபகமா உன்னை போட்டோ எடுத்துக்கிறேன் என்றான். இங்க சிரி கிளிக். அவர் சென்ற பின் காட்டில் விழுந்தேன். தூக்கம் வரவில்லை. ஆனால் கனவு வந்தது. தம்பி, நீங்க கொஞ்சம் இந்த உதவியை மறக்க மாட்டோம். இந்தாங்க ரூபா. கிழவர் வழி அனுப்பினார். அப்ப போயிட்டு வரட்டுமா மிஸ் பாரதி? கட்டலுக்கு அடியில் இருந்து படம் வரைந்து கொண்டிருந்த பாபு என்னை கண்டவுடன் அழுது கொண்டே வந்தான். என்னை பிரிஞ்சு போறியா சுரேஷ்? வேணும்னா இங்கே இருந்துடுறேன். மாசம் ஒரு தொகை போட்டு கொடுக்க சொல்லு. நோ, பிரிவுத்தான் பாசத்தை வளர்க்கும். நீ போயிட்டு வா. திரும்ப கட்டலுக்கு அடியில் நுழைந்தான். இப்பெல்லாம் நல்லா தான் பேசுறான். சமயத்துல கிறுக்கு குணம் வந்துடும். போயிட்டு வரட்டுமா பாரதி? ஒரு வழியாக வெளியே வந்தேன். இந்த காலத்தில் இப்படிப்பட்ட அசடுகள் இருக்கிறார்களே. நின்று கொண்டிருந்த ஒரு டாக்ஸியில் ஏறிக்கொண்டேன். இந்தாப்பா. ஏறு. பின்கட்டில் இருந்து எட்டி பார்த்தேன். அப்பா, அப்படியே அரஞ்சனா ராஸ்கல். ஏறுடா. வண்டியில ஆரம்பித்து விட்டார். டிரைவர் சிரிக்காது, எனக்கு கோபம் வரும். அப்பா, எல்லாம் விளக்கமா வீட்டுல போய் சொல்றேன். ஏறிக்கொண்டேன். வீட்டுக்கு நுழைந்துதான் தாமதம். கடன்காரா? அலறியது அம்மா. இது என்ன புது பட்டம்? அம்மா, அப்பா சொல்றதை கேளுங்க. 3 நாளா நான் பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். எந்த தைரியத்துல கிண்டல் பேசு? 1 2 இந்த தண்ட சொத்துக்கு 4000 ரூபாய். என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமாண்டா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு ஒட்டடை குச்சி பையன் உன்னை கடத்திட்டு போனது. அவன் இங்கே வந்து 4000 ரூபாய் தந்தாதான் உன் பையனை விடுவேன்னு போட்டா காட்டி பேரம் பேசியது. நானும் வேற வழி இல்லாம ஃப்ராடன் பண்ட்ல இருந்து பணம் எடுத்து அவனுக்கு கொடுத்தது. உன்னை திருவல்லிக்கேணியில வர சொல்லி அனுப்பி வச்சது. இது உனக்கு
ஒண்ணுமே புரியாதடா. நான் எப்பொழுதோ ஈஸ்வரியில் விழுந்து விட்டேன். அட பாவிகளா, நல்லா ஏமாத்திட்டீங்களடா. பாரதி, நீ கூடவா? சரி, என் வீட்டு அட்ரஸ் அவனுக்கு யார் சொன்னது? பிலிம் இண்டஸ்ட்ரியில நேரா போனா வரிசையா 3 சந்து வரும். அதுல 3வது சந்துல நுழைஞ்சு, அட கஷ்ட காலமே, நானே தான் சொன்னேன். வீட்டுல தங்க வச்சு சாப்பாடு போட்டு 250 ரூபாய் கொடுத்து கிட்னாப் பண்ணாங்களா? ஆஹா, செம கதை.